படம் சூப்பரா இருக்கு. அசுரன் படத்தோடைய சாயல் மாதிரி இருக்கு. இருந்தாலும் அது வேற கண்டென்ட், இது வேற கண்டென்ட். பட் சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணும். அந்த அந்த அசுரன் பார்த்தா அந்த ஃபீல் அப்படியே இருக்கு. தேவையான கான்செப்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய ஒரு 30-40 வருஷமா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நிறைய கடன் வாங்கி இந்த மாதிரி பேங்க் கிட்ட ஏமாறுறாங்க. ஸோ அதுக்கு இப்ப இந்த தலைமுறையினருக்கு தெரியக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. தனுஷ் செம மாஸ் பண்ணியிருக்காரு. பக்காவா நடிச்சிருக்கேன், வேற லெவல்ல இருக்கு. மூவி வந்து பேங்க் வந்து எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்றத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. படம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். பட் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்ம கையெழுத்து போடும்போது நம்ம எப்படிலாம் பேங்க் ஏமாத்துறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. அப்பா போல பாசம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தேவையான படம். ஏன்னா எல்லாருமே லோன் வாங்குறோம், ஆசைக்காக வாங்குறோம், தேவைக்காக வாங்குறோம். அந்த லோனு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, எதுலாம் கையெழுத்து போடுறாங்கன்றத வந்து தெளிவாக வந்து படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பேங்க் நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் ஜப்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த பேங்க்கே கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வந்து மக்கள் மூலமாக சொல்லி அதை திருப்பி அடைக்கிறது தான் படமாக எடுத்திருப்பாங்க. இதை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் மக்களுக்கு நல்லதான் செய்கிறாங்க. எங்களுக்கு இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்கள் பேங்க்ல வந்து பொருள் வாங்கியிருக்க மாட்டோம்ன்றதை க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பேங்க்ல போய் நம்ம ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா தெளிவாக இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய படம். அதுதான். ஓகே சார், மூவி எப்படி சார்? மூவி நல்லா இருக்கு. எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்களா? எப்படி நல்லா இருக்கு சார், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தனுஷ் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம் தான். நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் வந்து போறது தெரியல, நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. உங்களுக்கு மேம் சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்துச்சுங்களா? பிடிச்சிருக்கு. நல்ல கோர்வையாக எடுத்திருக்காரு. தனுஷ் வந்து இப்படி லோன் இதை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு. அதனால் நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். குடும்பத்தோடையும் பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேவையான படம் தான். லோனை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஏழையினால் எப்படி கொடுத்துட்டு எப்படி அவங்க சிரமப்படுறாங்க, அதனால் அதை எப்படி திருப்பி அவர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பேங்க்லேருந்து திருப்பி அடைக்கிறாரு. இருந்தாலும் நல்ல தீமாக எடுத்திருக்காங்க. நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ மேம். மேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? சூப்பராக இருந்தது. நல்லா கிட்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி த்ரில்லிங்காக பேங்க் ராபரி சீன்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து கருத்தும் இருக்குது படத்தில். விவசாயிகள் படுற கஷ்டம், கிராமத்தில் எல்லாரும் படுற கஷ்டம், கருத்தை சொல்லியிருக்காங்க. நார்மலாக கருத்தை சொல்கிற படம்னா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அதை போர் அடிக்காமல் எடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, கருத்தாகவும் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ சார். மூவி எப்படி சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். பிடிச்சிருக்குங்களா சார்? நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்தது. ஆனால் வந்து ஸ்டோரி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. தனுஷ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல கான்செப்ட் சார். இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குது, இந்த லோன் விஷயம் நல்லா இருக்கு சார். பார்க்கலாம், என்ஜாய் பண்ணீங்க. நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரொம்ப டைட்டா நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் அது எக்ஸ்பெக்ட் பண்ணா அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மற்றபடி ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நேச்சுரலா இருக்கு. படம் அருமையா நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் நல்லா தான் இருக்கு. படம் அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். சார் படம் படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் வேற லெவல். ப்ரோ மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. இவர் பேங்க் படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட அதை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு எப்படி சொல்லலாம்னா பார்க்கலாம். கொடுத்த காசு ஒர்த்து. இந்த அழுகாச்சு ரொம்ப சென்டிமெண்ட்லாம் போட்டு தாக்கல. சென்டிமெண்ட் இருக்கு, அந்த அளவுக்கு இல்லை. நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. சார் உங்களுக்கு அதேதான். சென்டிமெண்ட் ரொம்ப இல்லை இருக்கு. வேணா ரொம்ப ஃபீல் பண்ற இடத்துல இல்லை. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். எந்த குறையும் நல்லா இருக்கு. ஓகே, டைம் பாஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ஆமா, விக்னேஷ் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக போகுது. கொஞ்சம் லேக் ஆகுது, மற்றபடி ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஒரு டைம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ, வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி பார்க்கலாம், ஃபேமிலியாக போகுதுங்களா? எப்படி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சஸ்பென்ஸ்.